சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. மீனா பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ போராடி இந்த கேஸ்லேருந்து முத்துவை வெளியே கொண்டு வராங்க. அது எப்படி அப்படின்னா தீபன் மூலியமாக வந்து சிட்டி தான் வந்து ஆளை வச்சு அடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மீனா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிட்டியை போலீஸ் விசாரிக்கிறப்ப சிட்டி வந்து ரோகிணி தான் வந்து என்னை வந்து பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் கான்ஸ்டபிள் வச்சு இந்த மாதிரி ரோகிணியை போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரோகிணி கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஒரு குடும்ப பொண்ணான்ட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் அவங்கள போய் வந்து கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு தான் வர சொன்னேன், இந்த மாதிரி அடிக்கலாம் சொல்லலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு ரவுடி பையன்கிட்ட போய் பேசின தப்பு தானே, உங்களால் தானே இப்போ இப்படி ஆயிருக்கு. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு, அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்களை தூக்கி ஜெயிலில் தான் வைப்பேன், இவங்க பேரையும் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து எழுத சொல்கிறாங்க. அதனால ரோகிணி வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் இப்போ கூட மீனா பார்த்தீங்கன்னா ரோகிணி மேலே பாவம் பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்ப பொண்ணு, அவங்கள வந்து இந்த மாதிரி கேஸு ஜெயிலில் இந்த மாதிரி அலைய விட்டால் நம்ம குடும்பத்துக்கு தானங்க அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணிக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் முத்துவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனப்போ கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்காங்க. இதனால இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை விஜயான்னு சொல்லிட்டு எல்லாமே ரோகிணியை ரொம்பவே திட்டுறாங்க. இருந்தாலும் மனோஜ் தன்னோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி பின்னாடியே ஸ்டேஷனுக்கு வந்து ரோகிணிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி இந்த கேஸ்லேருந்து வெளியே வர போகிறாங்களா இல்லை ஜெயிலுக்கு போக போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா அருண் பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கு வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாமல் அவர் இப்படி தான் பண்ணியிருப்பாரு, தூக்கி ஜெயிலில் வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு அவங்களுக்கு பின்னாடி கெட்டவராக இருக்காரு. ஸோ அருண் பற்றின முழு உண்மை எப்போ எல்லாத்துக்கும் தெரிய போகுதுன்னு தெரியல. ஸோ அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.